வணக்கம். நல்லா வாழ்கிறார் வாழட்டும். எது வாழ்க்கை? ஆன்மா சுகத்தோடு, உடல் சுகத்தோடு, உள்ள கனிவோடு, அன்போடு, பண்போடு, ஈகையோடு, இரக்கத்தோடு, இன்சொல்லோடு, இனிமையான பாதையில் இணைந்து பிரபஞ்சத்தின் ஒளியிலே ஒளிரப்பட்டு அந்த ஒளிரால் நினைந்து மனம் மகிழ்ந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. செல்வம் இருக்கட்டும், செல்வம் இருக்கலாம். செல்வம் வாழ்க்கை சுகத்தை உண்டாக்கணும். அந்த செல்வம் வாழ்க்கை சுகத்தை உண்டாக்கும் என்றால் அது இதெல்லாம் இருந்தால்தான் அந்த செல்வத்தோடு செல்வமாக சுகத்தோடு வாழ முடியும். அந்த செல்வம் இருக்கலாம், அது தனித்து தான் இருக்கும். இந்த சுகத்துக்கு இணையாது. அந்த சுகத்துக்கு இணைய என்றால் செல்வமும் இருந்து இந்த குணங்களும் நிலைகளும் இருந்தால்தான் உண்மையான செல்வம், உண்மையான சுகமான வாழ்வு, பேரின்ப வாழ்வு. அதனால் நாம் செல்வத்தை நாம் இருக்கலாம். செல்வம் மட்டும்தான், பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, அதை நிர்ணயிக்காது. ஏன்னா செல்வம் நிறைய ஆன்மாக்கள் சஞ்சலப்படுகிறது. எது சுகம் என்று அறியாமல் அதை அந்த செல்வத்தையும் அனுபவிக்க முடியாத ஒரு சுகத்தோடு இல்லாமல் நிறைய ஆத்மாக்கள் தவிக்கிறது. அந்த செல்வம் வேணும், ஆனால் இதை விட ஆன்மா சுகம் வேணும். இது இறையினுடைய பிரபஞ்சத்தினுடைய நிலையில்தான் இந்த ஆன்மா சுகம் என்பது அமையும். இந்த பிரபஞ்சத்துடலாம் ஆன்மா சுகம் நம்மளுக்கு ஐக்கியமாகும். ஆனால் சுகத்தில் சிறந்தது இறை சுகம். இறை சுகத்தோடு வாழ்வதுதான் முழுமையான செல்வம். செல்வம் இருந்தும் சுகமின்றி, இறை சுகமின்றி வாழ்வது சுகத்திற்கு வராது. இறையோடு இருப்போம், இணைந்து வாழ்வோம். நன்றி.